மாணிக்கவாசகர் அடிசுவற்றில் புத்தகத்தின் பாகம் 3 5ஆம் அத்தியாயம். கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் என்ற பாடல் வரிகளோடு துவங்குகிறது. திருவாதவூரிலிருந்து மதுரைக்கு வந்தபோது நமது மந்திரி பிரம்மராயனுக்கு ஓரளவு சந்தோஷமாகவே இருந்தது. மதுரையில் நிம்மதியாக இருந்து மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் வழிபடுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்ததென்று அவருக்கு உள்ளூர சந்தோஷம். அவருக்கு மந்திரி பதவியும் கிடைத்தது. அவருக்கு ஏகபோக வசதியாகிவிட்டது. நேரம் தவறாது இறைவனையும் இரவியையும் வழிபடத் தொடங்கினார். சிற்சில சமயங்களில் ஊருக்குள்ளே சென்று குடிமக்களின் நிலைமையையும் கவனித்து அவர்களுக்கு என்ன வேணுமோ செய்து கொடுத்தார். இவற்றையெல்லாம் விட அவருக்கு இன்பத்தை கொடுத்தது மதுரையில் இருந்து தமிழ் ஆராய்ந்த புலவர் கூட்டமும் தர்க்க சங்கங்களும் அவர்களின் உறவும்தான். மதுரையில் ஒரு காலத்தில் ஒரு பெரிய கல்விக் கழகம் தமிழ்ச்சங்கம் இருந்தது. இடையிடையே வெள்ளப்பெருக்கும் பஞ்சமும் தோன்றி மக்கள் வாழ்க்கையை சீர்குலைத்து விட்டபடியால் அந்த தமிழ்ச்சங்கமும் காலத்துக்கு காலம் அழிந்து பிறகும் தோன்றியது. இப்படி 3 சங்கங்களும் நிலவியதாக சரித்திரம் கூறுகின்றது. 3வது சங்கமாகிய கடைச்சங்கம் மறைந்து அதிலிருந்து புலவர்களும் போன பின்பு அவர்களுடைய சந்ததியர்தாம் மதுரையில் இருந்து தமிழை வளர்த்து வந்தார்கள். கவி புனைவதிலும் காவியம் செய்வதிலும் ஈடுபட்டிருந்தார்கள். சமய தர்க்கங்களிலும் ஈடுபடத் தொடங்கினார்கள். அக்காலத்திலேதான் தென்னாட்டில் பௌத்த சமயத்துக்கும் சமண சமயத்துக்கும் தீவிர பிரச்சார இயக்கம் ஏற்பட்டிருந்தது. அந்த வேளையில் வாதாவூர் மந்திரியும் போய் சேர்ந்தார் மதுரையில். சமண புலவர்களும் பௌத்த புலவர்களும் தம் தம் சமயவாதங்களை புரிந்து கொண்டு சைவாகமங்களை கண்டித்து வந்ததை சில காலம் வாதாவூரர் கவனித்து வந்தார். அந்த பரசமயவாதிகளின் கூற்றுக்களும் பொய் பிரச்சாரமும் சிவன் நிந்தையும் நம் சைவ அடியாரின் உள்ளத்தை புண்படுத்தின. அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்றின்கண் பொய் தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே என்ற பாடல் வரி கேட்ப உண்மையான முழுமுதற் கடவுளாகிய தேவனை காட்டித்தர ஒரு சர்க்குரு அகப்பட மாட்டாரா? உவளை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவளை கடலுள்ளனாய் கிடைந்து தடுமாறும் என்னை ஓர் உண்மையான ஞானாசிரியர் வந்து ஈடேற்ற மாட்டாரா என்று இங்கனம் வாதாவூர் மந்திரியார் சமய அறிவு தமக்கு போதிப்பதற்கும் பிறவி துன்ப இருளை போக்க ஞான தீப ஒளி பெறுவதற்கும் நல்லாசிரியர் ஒருவரை மதுரை எங்கும் தேடி அலைந்தார். நாளுக்கு நாள் ஊரை சுற்றி பார்த்தார். சகல செல்வ பெருக்கோடும் அரச வைபவத்திலிருந்து போகம் அனுபவித்த புத்தர் பெருமான் ஏழைகள் துயரையும் சாதலின் உண்மையையும் நேரே கண்டு ஞானோதயம் வர பெற்றது போல வாதாவூரரும் உயிர்களின் இன்ப துன்ப வேறுபாடுகளை கண்டு தத்துவ விசாரணை செய்ய தொடங்கினார். உயிர்கள் எல்லாம் பிறக்கின்றன, பல்வேறு தோற்றங்களை எடுத்து பலவித இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றன, மூப்படைந்து இறக்கின்றன. பிறப்பும் பிணியும் மூப்பும் சாக்காடுமாய் இருக்கும் இந்த வாழ்க்கை வட்டத்திற்கு ஒரு தொடக்கமோ முடிவோ இல்லையா? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் என்ற பாடலின் வரி கேட்ப உயிர்கள் மாறி மாறி பிறந்துழல்வதல்லாமல் ஒரு முடிவை காணவில்லையே. இம்மாதிரியான உள்ள போராட்டத்தோடு வாதாவூரர் மதுரையில் வாழ்ந்த தமிழ் புலவர்களை எல்லாம் கண்டு பேசி ஆராய்ந்தார். சமண முனிவர்களுடன் வாதாடினார். பௌத்த பிஷுக்களை உஷாவினார். ஆனால் தமது மனதுக்குள்ளே திருப்தியை தரத்தக்க விடையளித்து உயிர்களின் பிறவி துன்பத்தை நீக்கவல்ல மருந்து இதுதான் என்று சமாதானம் சொல்லவல்ல சத்குரு ஒருவராவது எதிர்படவில்லை. பெரிய ஏமாற்றத்தோடு சுந்தரேஸ்வரரையும் மீனாட்சியும் தவிர வேறு கதி நமக்கு இல்லை என்று பெருமூச்சுடன் வாதாவூரர் நித்தியம் கோவிலுக்கு சென்று வழிபட்டு கொண்டு வரலானார். பாண்டியன் அரச சபை ஒரு நாள் கூடியிருக்கும் போது தூதுவன் ஒருவன் வந்து பின்வருமாறு விண்ணப்பம் செய்தான். மகாராஜாவே, மேலை தேசத்திலிருந்து சில வியாபாரிகள் நல்ல உயர்ந்த ஜாதி குதிரைகளுடன் திருப்பெருந்துறையில் வந்து தங்கியிருக்கின்றார்கள். நமது குதிரை லயத்திலே சில குதிரைகள் வயதாகிவிட்டது, சில இறந்து போய்விட்டதால் குதிரைப்படை வரவர குறைந்து கொண்டே வருகிறது.
என்று லயக்காரர்கள் கூறினார்கள். மகாராஜாவுக்கு இவ்விஷயத்தை உடனே தெரிவிக்க வேண்டுமென்று அடியேன் இங்கு வந்தேன் என்றான் சேவகன். பாண்டியன் அரிமர்த்தனன் முதலில் மந்திரி பிரம்மராயரை பார்த்தான். பிரம்மராயரே, தமது குதிரை லயத்திலே குதிரைகள் மாறி பல மாதங்களாகின்றன. திருப்பெருந்துறையிலே மேலை தேச குதிரைகள் வந்து இறங்கியிருப்பதாக தூதுவன் கூறுகின்றான். அவை ஈழத்து மார்க்கமாக வந்த அரபி குதிரைகளாக இருக்கலாம். அந்த வியாபாரிகளிடம் சென்று உத்தம லட்சணம் பொருந்திய குதிரைகளை பார்த்து விலை பேசி நமக்கு தேவையான குதிரைகளை வாங்கி வருவதற்கு நீரே செல்ல வேண்டும். அசுவலட்சண சாஸ்திரத்தில் நீர் வல்லவர் என்பதை நான் அறிவேன். அல்லாமலும் சாதுரியமாக வியாபாரிகளுடன் பேசி அவர்களிடம் குறைந்த விலைக்கு நல்ல இன குதிரைகளாக பார்த்து வாங்குவதற்கு நீரே சரியானவர். ஆகையால் உமக்கு வேண்டிய அளவு திரவியத்தை நமது களஞ்சியத்திலிருந்து பெற்றுக்கொண்டு மெய் காப்பாளர்களுடன் திருப்பெருந்துறைக்கு சென்று குதிரைகளை வாங்கி வர வேண்டும் என்றான். அரசன் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசவில்லை மந்திரி பிரம்மராயர். அன்போடு தலைவணங்கி பாண்டியன் உத்தரவை நிறைவேற்ற ஒப்புக்கொண்டு தனது ஆசனத்திலிருந்து எழுந்து களஞ்சியத்திற்கு சென்றான். சபையோர் கரகோஷம் செய்தனர். மன்னவன் காரியம் வெற்றியடைய வேண்டுமென்று வாழ்த்தினார். தமக்கு தேவையான வேண்டிய அளவு திரவியத்தை எடுத்துக்கொண்டு வாதாவூரர் புறப்பட்டார். தமது காரியம் வெற்றி பெற வேண்டுமென்று சுந்தரேஸ்வரரையும் மீனாட்சியையும் தொழுது கொண்டு மதுரை மாநகரை விட்டு பிரிந்தார். மிக விசேஷமாக அலங்கரிக்கப்பட்ட முத்துச்சிவிக்கை, குடை, கொடி, ஆலவட்டம் முதலிய விருதுகள், மெய்காப்பாளர் எல்லாம் ஒரே ராஜ மரியாதைதான். பாண்டிய மன்னனே நேரில் நின்று வழியனுப்பி வைத்தான். மிகுந்த கௌரவத்தோடும் சிறப்போடும் வாதாவூரார் திருப்பெருந்துறைக்கு புறப்பட்டு செல்கின்றார். அந்த அசாதாரண மரியாதைகளுடன் வாதாவூரரின் போக வாழ்க்கையும் முடிவடையப் போகின்றது. அணைந்து போகும் சுடரொன்று கடைசியாக ஒரு தரம் துள்ளி மின்னுவது போல வாதாவூரரின் லௌகிக வாழ்வும் மந்திரி பதவியிலிருந்து போகம் நுகர்ந்த வாழ்வும் கடைசியாக ஒரு க்ஷணம் மாத்திரம் மின்னுகின்றன. பாண்டிய மன்னனுக்காக குதிரை வாங்க செல்லுகின்றார். சென்று தமது ஞானாசிரியரை கண்டு சந்நியாசம் பூண்டு கொள்கிறார். ஆனால் மீண்டும் மதுரைக்கு திரும்பும்போது அவர் பழைய மந்திரியாகவே காணப்பட போவதில்லை. திருப்பெருந்துறைக்கு போகும் இந்த யாத்திரை வாதாவூரருக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கப் போகின்ற புண்ணிய யாத்திரை. 6ஆம் அத்தியாயம். சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்ற பாடலோடு துவங்குகிறது. வாதாவூர் முனிவர் திருப்பெருந்துறைக்கு எந்த வழியாக போனாரோ நாம் அறியோம். இப்பொழுது ஆவுடையார் கோவில் என வழங்கும் அந்த ஸ்தலம் தஞ்சை ஜில்லாவில் அறந்தாங்கிக்கு தென்கிழக்கு 7 மைல் தூரத்தில் இருக்கிறது. இது கடற்கரையை அடுத்துமல்ல, துறைமுக பட்டணமும் அல்ல, உள்நாட்டில் ஒரு சிறு கிராமம். மாணிக்க வாசகர் காலத்தில் ஒருவேளை கடலை அடுத்திருந்ததோ என்னவோ. அக்காலத்தில் ரயில் வசதியோ பஸ் வசதியோ கிடையாது. கால்நடையாகவோ அல்லது குதிரை முதுகிலோ தான் பயணம் செய்ய வேண்டும். ஆனால் அரிமர்த்தன பாண்டியன் மந்திரி ராஜகாரியமாக பயணம் செய்கிறார் என்றால் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அசௌகரியத்துக்கு இடம் இருக்குமா? பல்லாக்கிலேறி சுகமாக உட்கார்ந்து கொள்ள வேண்டியது தானே. மெய்காப்பாளர்களும் மற்றும் சேவகர்களும் குதிரை ஏறி சென்றிருப்பார்கள். எந்த மார்க்கமாக சென்றார் என்று சொல்லப்படவில்லை. மதுரையில் இருந்து நேரே கிழக்கே கண்ணை மூடிக்கொண்டு போனால் திருப்பெருந்துறையை சேர்ந்து விடலாம். இடையிலே பெரும்பான்மையும் நன்சை புன்சை நிலங்கள் ஆகையால் கஷ்டம் ஒன்றும் இருந்திருக்காது. மதுரையிலிருந்து சிவகங்கைக்கு ஒரு கற்சாலை இருக்கிறது. மாணிக்க வாசகர் அந்த வழியாக போய் சிவகங்கைக்கு அடுத்துள்ள திருக்கானப்போர் என்ற ஸ்தலமாகிய காளையார் கோவிலையும் தரிசித்து கொண்டு கிழக்கே சென்று திருவாடானை என்ற ஸ்தலம் வழியாக வடக்கே திரிபுவன வாயிலுக்கு போய் அங்கிருந்து திருப்பெருந்துறை அடைந்திருக்கலாம் என்று நாம் ஒரு குறிப்பு வைத்துக் கொள்வோம். அந்த காலத்திலேயே நெடுதூரம் பயணம் செய்பவர்கள் இடையிடையே நீர்த்துறையும் சோலையும் உள்ள சிற்றூரில் தங்கி நின்று இளைப்பாறுவார்கள். பின்தான் மறுபடியும் மேலே செல்வார்கள். அத்தகைய இடங்கள் புண்ணிய சேஸ்திரமாகி விடுவது ஆச்சரியமில்லை. அது மட்டுமல்லாது வாதாவூரார் சிவபக்தர் ஆகையினால் திருக்கோயில்கள் உள்ள வழியாகத்தான் பார்த்து சென்றிருப்பார். வாருங்கள் திருப்பெருந்துறைக்கு போவோம். திருப்பெருந்துறையிலே வண்டிக்காரர் ஒருவர் மாணிக்க வாசகரின் வரலாறை கூறினார். நரிக்குடியிலே நரி பிடித்து வரிக்குடியிலே வரிசையாய் நிறுத்தி ஒக்கூரிலே
ஒக்குமைப்படுத்தி சித்தக்கூறிலே சித்தராக்கி அண்டக்குடி குறுந்தூரிலே குதிரையாக்கி கண்ணங்குடியிலே கண் திறந்து கப்பலூரிலே கயிறு போட்டு மானா மதுரையிலே பட்டுலாகான் கட்டி பார்த்திபனூரிலே பாத்தியங்கொண்டாடி மதுரையிலே ஆவணி மூல தெருவுக்கு முன் பாண்டியனிடம் ஒப்படைத்தார் சிவபெருமான். கதை எப்படி இருந்தாலும் ஊரின் பெயரும் அந்த பெயர்களுக்கு தகுந்தாற்போல் விஷயங்கள் அமைத்து வைத்திருக்கும் ஒழுங்கும் ஆச்சரியப்படத்தக்க விதமாக இருக்கின்றன அல்லவா? நரிக்குடி, ஒக்கூர், குருந்தூர் என்ற கிராமங்கள் ஆவுடையார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கின்றன. வாதாவூரர் பாண்டியனை பிரிந்து சந்நியாசம் பெற்றவுடனே இறைவன் அவரை ஒரு மான் வயிற்றிலே பிறக்குமாறு அனுகிரகித்தாராம். பல அடியார் கூட்டத்தோடு இந்த மானும் சென்று திருப்பெருந்துறையில் ஆத்மநாதரை வணங்கி வந்தது. யாரும் இதை கவனிக்கவில்லை. கடைசியாக ஒரு நாள் அனைவரும் முக்தி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டிருக்க அசரீரியாக ஒரு அழைப்பு வந்ததாம். மாணிக்க வாசகர் நீ வா என்று அந்த வார்த்தையை கேட்டதும் அடியார் கூட்டத்தில் நின்ற மான் திடீரென்று விழுந்தது. உடல் மாத்திரம் கிடந்தது, உயிர் போய்விட்டது. இது வண்டிக்காரன் சொன்ன கதை. இதை கேட்டவுடன் நமக்கு மாணிக்க வாசகர் தமது திருவாசகத்தில் ஓரிடத்தில் தம்மை மாத்திரம் விட்டுவிட்டு மற்றைய அடியார்களை இறைவன் அழைத்து கொண்டு போன செய்தியை கூறிய மொழிகள் ஞாபகத்துக்கு வந்தது. மங்கை நாயகன் மாணிக்க வாசக இங்கு நில்லென்று எம்பி மறைந்தனன் என்ற பாடல் வரிகள். இங்கிருக்கும் அநேகம் பேர் தங்கள் குழந்தைகளுக்கு மாணிக்கம் என்று பெயரிட்டு அழைக்கின்றார்கள். மாணிக்க வாசகர் மீது அவருக்கு அவ்வளவு பக்தி. 7ஆம் அத்தியாயம். அந்தணன் ஆவதும் காட்டி வந்த ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்ற வரிகளோடு துவங்குகிறது. நெடுதூரம் நடந்து வந்து வாதாவூரரும் அவரது பரிவர்த்தனரும் திருப்பெருந்துறையில் வந்து தங்கி இருந்தனர். மாவும் பலாவும் கோங்கும் குருந்தும் புன்னையும் புன்கும் நிறைந்த பச்சென்ற நல்ல சோலை. மான்கூட்டங்கள் துள்ளி விளையாடின. மந்திகள் பலாப்பழங்களை தின்றுவிட்டு மாங்கும்பர்களில் பாய்ந்து அவற்றின் கனிகளை உதிர்த்தன. சுகந்த மல்லிகை புதர்களில் வண்டுகள் பறந்து மொய்த்து ரீங்காரம் செய்ய புன்னை மரங்களில் சிறை கோதும் குயில்கள் இருந்து கூவி மகிழ்ந்தன. கிளிகளும் நாகவனப்பாய் புட்களும் போட்டி போட்டு பாடின. இளவையில் விசிறி எறிந்து பறந்து முதிர்ந்து கொண்டு வரும் அந்த வேணிற் பொழுதினிலே நான் மாத்திரம் புறம் போந்திருப்பதா என்று சொல்லி விரைந்து ஆர்ப்பரித்து கொண்டு வருவது போல தென்றலும் வந்து குவிந்தது. மதுரையில் இருந்து பல நாட்கள் பயணக் களைப்பில் வந்த கூட்டத்தாருக்கு இந்த ரமணீயமான சோலையும் அதன் சூழலும் விட்டு போக மனம் வருமா? அங்கேயே தங்கிவிட்டு மறுநாள் காலை பொழுதில் கடற்கரை துறைமுகத்தை நோக்கி புறப்படலாம் என்று தீர்மானித்து வாதாவூர் முனிவரும் மற்றவர்களும் இளப்பாரினர். மாலை வேளையாயிற்று. எங்கிருந்தோ வீசிய இளங்காற்றோடு கலந்த சாமவேதம் போன்ற மனத்தை வசீகரிக்கும் இனிய ஓசை ஒன்று ஒலித்தது. சற்று நேரம் காது கொடுத்து கேட்ட வாதாவூரர் இந்த நிர்மானுஷ்யமான சோலை காட்டிலே இத்தகைய செவ்விய ஒலி கேட்பதற்கு காரணம் என்ன என்று யோசித்து சேவகன் ஒருவனை அனுப்பி ஆராய்ந்து வருமாறு பணித்தார். சிறிது வேளையில் திரும்பி வந்த சேவகன், சுவாமி, ஒரு கல்லெறி தூரத்திலே யாரோ ஒரு சடை வளர்த்த சந்நியாசி இருக்கின்றார். அவரை சுற்றி பல சீடர் பிள்ளைகள் உட்கார்ந்து எதையோ பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றான். வாதாவூரார் உள்ளம் ஒரு தரம் குளிர்ந்தது, உடல் சிலிர்த்தது, மயிர்கூச்செறிய தொடங்கியது. யார் அந்த குரு? யார் அந்த அடியார்கள்? முன்னே வினைப்பையன் வேலை செய்ய தொடங்கியது. ஏதோ ஓர் ஆச்சரிய சக்தியினால் தள்ளப்பட்டு வாதாவூரர் அந்த அற்புத ஓசை வந்த திக்கிலே சென்றார். நன்றாக சடைத்து வளர்ந்த ஒரு குருந்த விருட்சத்தின் அடியிலே சடாமகுடமும் ருத்ராட்ச பூஷிதமும் விபூதி தரித்த மேனியும் கையில் ஏடுமாக உட்கார்ந்திருக்கின்ற ஒரு தபோதனர். அவரை சூழ்ந்து அடியார்கள் பலர் இமை கொட்டாதிருந்து பாடம் கேட்கிறார்கள். எங்கே ஒரு குரு எனக்கு கிடைப்பார்? எங்கே எனது அஞ்ஞான இருளை நீக்க ஒரு ஞான ஒளி கிடைக்கும் என்று மதுரையில் புலவர் கூட்டத்திலும்
அறநிலை பள்ளிகளிலும் தேடி அலைந்த வாதாவூர் முனிவருக்கு இந்த காட்சி எவ்வளவு இன்பத்தை கொடுத்திருக்கும். தமது சந்தேக உள்ளத்தில் ஒரு தெளிவை உண்டாக்க இந்த ஊர் பெயர் தெரியாத குருசுவாமியால் ஒரு வேலை முடியுமோ என்ற எண்ணத்தோடு பக்கத்தில் சென்று உபசாரத்துடன் வணங்கி, சுவாமி, ஆறுமற்ற இந்த சோலையில் வந்து தங்கியிருக்கும் தாங்கள் யாரோ? தங்களை பார்த்தால் மிகவும் வயோதிகராக காணப்படுகிறீர்கள். நெடுந்தூரம் நடந்து வந்தீர்களா என்று கேட்டார். உடன் இருப்பவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வடக்கே இருந்து வருகிறோம். நாடோடிகள். பிச்சை எடுத்து உண்பதும் ஓய்ந்த நேரத்தில் இப்படி ஏதாவது வேத பாராயணம் செய்வதும் எங்கள் தொழிலாக போய்கொண்டிருக்கின்றது என்றார். கிழவரின் கையில் இருந்த புத்தகம் ஒன்று வாதாவூரரின் கவனத்தை இழுத்தது. சுவாமி, அதோ தாங்கள் கையில் இருக்கும் அந்த நூல் என்ன என்று அறியலாமோ என்று கேட்டார். ஆசிரியர் முகத்தில் ஒரு புன்னகை தவழ்ந்தது. வாதாவூரரின் அறிவு வேட்கையை அவர் உணர்ந்து கொண்டு, இது சிவஞான போதம் என்றார். அதற்கு வாதாவூரார், சுவாமி, அதன் பொருள் எனக்கு விளங்கவில்லையே. சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்றார். அன்பா, சிவம் என்பது ஒரு தனி பொருள், தனக்கு நிகரில்லாத சத்திய பொருள். ஞானம் என்பது அப்பொருளை அறிந்து கொள்ளும் மார்க்கம். போதம் என்பது அறிந்த பின் சரியான முறையில் அதனை உணர்ந்து கொள்ளுதல். ஆன்மாவானது தனது பூர்வ கண்ம பலனுக்கு தக்க விதமாக பிறவிகள் எடுத்து வரும்பொழுது சிவம் தனது ஞான சக்தியை கொண்டு நல்லறிவை போதிக்கும். அந்த அறிவும் பக்குவமும் அடைந்த காலத்தில் அச்சிவமே குருவடிவாக எழுந்தருளி, இதுவரை காலமும் அவமே கழிந்து விட்டதாகையால் இனிமேலாவது நன்னெறிகச் செல் என்று சொல்லி ஆட்கொள்ளும். இப்படி சிவஞான போதத்தின் உட்பொருளை விளக்கிய குரு சுவாமிகள் வாதாவூரரை பார்த்து, மெய்யன்பனே, உன்னுடைய பக்தியையும் ஞான வேட்கையும் அறிந்து உன்னை அடிமை கொள்ளவே நான் இங்கு குருமூர்த்தியாக வந்திருக்கின்றேன். பிறவி பிணியில் இனிமேலும் கிடந்து வருந்தாது உன்னை ரட்சிக்க வந்துள்ளேன். உயிர்கள் எல்லாம் தத்தம் பூர்வ கண்ம வினைக்கு தக்க விதமாக பிறந்திருந்து வருந்துகின்றன. உமது பிறப்பு வட்டமும் இப்பிறவியோடு முடிவடைகிறது. ஆகவே பூர்வ புண்ணிய வசத்தால் உனக்கு இனி எவ்வித சுகக்குறைவும் இல்லை. நீ சில காலம் இங்கேயே இருந்து ஞானோபதேசம் பெற்றுக்கொள்வாயாக என்று அன்புடன் மொழிந்தார். இவ்வார்த்தையை கேட்டதும் வாதாவூரர் மெய்மறந்து குருமூர்த்தியின் பாதங்களில் விழுந்து வணங்கி ஆனந்த கண்ணீரால் கழுவினார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று பெருமிதம் கொண்டு மெய் சிலிர்த்து வாய்க்குழற பாடினார். தம்மை மறந்தார், தம் பதவியை மறந்தார், தம் கடமையையும் மறந்தார். ஜீவன் முக்தரானார். ஊசலாடும் காயத்தினுள் உயிரும் உணர்வும் வசித்த போதிலும் அவை தொழில்படவில்லை. சகல யோக காரணராகிய சிவத்துடன் சென்று ஐக்கியப்பட்ட சாயுஜ்யமாகிய பக்குவ நிலையை அடைந்தார் வாதாவூரர். குருமூர்த்திகள் மனமகிழ்ந்து, உன்னை ஆட்கொண்டேன், இனி அஞ்ச வேண்டாம். உன் வார்த்தைகள் யாவும் மணி வார்த்தைகளாயிருப்பதினால் உன்னை நான் மாணிக்க வாசகன் என்று அழைக்கின்றேன் என்று கடாட்சித்தருளினார். மாணிக்க வாசகரும் மனம் குளிர்ந்து குருவின் உபதேசங்களை கேட்டுக்கொண்டு அங்கேதானே இருந்து விட்டார். 8ஆம் அத்தியாயம். ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தொல்லோனும் கொட்டாமோ என்ற வரிகளோடு துவங்குகிறது. திருப்பெருந்துறை ஆத்மநாதர் ஆலயத்துள் பிரவேசிக்கும் போதே இனிய சுருதியோடு கூடிய திவ்யமான திருவாசக பாடலை கேட்போம். மோகன ராகத்துக்கு ஒரு தனி கவர்ச்சி இருக்கின்றது. அதுவும் உருக்கமான திருவாசக பொருளோடு சேர்ந்துவிட்டால் பேசவும் வேண்டுமா? அவ்வினிய காணும் மாணிக்க வாசகரின் பரவச நிலையிலேயே நம்மையும் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. மற்றொரு ஸ்தலத்திலும் இல்லாத விசேஷமாக திருப்பெருந்துறையில் மாணிக்க வாசகருக்குத்தான் பிரத்யோக பெருமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆராதனைகளில் பெரும்பாலானவை மாணிக்க வாசகருக்கே நடைபெறுகின்றன. திருவாசக பாராயணத்தை என் நேரமும் இக்கோவிலில் கேட்கலாம். மூலஸ்தானத்திலே லிங்கமாவது வேறு எந்த திரு உருவமாவது கிடையாது. இங்கே சுவாமியும் தேவியும்
அரூபமாய் எழுந்தருளி இருப்பதாக ஐதீகம். அதற்காக 2 பீடங்கள் மாத்திரம் வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்பீடங்களுக்கே தூபதீப நைவேத்தியங்கள் யாவும் நடைபெறுகின்றன. கோயிலில் எங்கே பார்த்தாலும் மாணிக்க வாசகரின் உருவங்கள் பல வைக்கப்பட்டிருப்பதை காணலாம். மற்றைய ஆலயங்களிலே நாம் உள்ளே போகும்போது நந்தி தேவரையும் வெளியே வரும்போது சண்டேஸ்வரரையும் தரிசிப்பது வழக்கம். இவர்களே ஆலய காவலாளர்கள். ஆனால் திருப்பெருந்துறையில் இந்த தெய்வங்களுக்கே இடமில்லை. மாணிக்க வாசகர் தாம் வாயில் காப்பாளராகவும் இருக்கிறார். மாணிக்க வாசகர் சன்னதிதான் இக்கோவிலில் விசேஷமானது. ஓர் அழகான பெரிய திருவுருவம் இருக்கிறது. மேற்கு பார்த்த சந்நிதி. இதற்கு ஆகம விதிப்படி ஆதி சைவர்கள் பூஜை செய்து வருகிறார்கள். ஆனால் மூலஸ்தானத்திற்கும் அம்மன் சந்நிதிக்கும் வைதீக பிராமணர்களால் பூஜை நடைபெறுகிறது. இவர்கள் தில்லையில் 3000 பரம்பரையைப் போல இங்கே 300 பரம்பரையில் வந்தவர்களாக சொல்லிக் கொள்கிறார்கள். திருப்பெருந்துறை உரை சுவாமியின் பெயர் ஆத்மநாதர். அம்மன் யோகாம்பிகை. மாணிக்க வாசகருக்கு இறைவன் ஆசாரிய வடிவினராக வந்து உபதேசித்ததை காட்ட குருமூர்த்தி என்ற சுவாமி சன்னதி தட்சிணாமூர்த்தி தனியாக இருக்கிறது. அதன் அருகே குருந்த மரம் ஒன்றும் நிற்கின்றது. இதனடியில் தான் மாணிக்க வாசகர் திருவடி தீட்சை பெற்றார் என்பது ஓர் ஐதீகம். தட்சிணாமூர்த்தி வாசலில் பேயால் பைசசத்தால் பிடிக்கப்பட்டவர்கள் வந்து பழி கிடந்து தங்கள் நோயை அகற்றிச் செல்வது வழக்கமாக இருக்கின்றது. மாணிக்க வாசகர் சன்னதிக்கு எதிரே யோகாம்பிகையின் சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கிறது. யோகத்தில் இருக்கும் யோகாம்பிகையால் சுற்றி வர சலாகையடித்த சுவர் மூடியிருக்கின்றது. தீபாராதனை ஆகும்போது மாத்திரம் வெளிச்சம் சிறிய துவாரங்களுக்கு கூடாக தெரியும். மாணிக்க வாசகருக்கும் அம்மனுக்கும் ஒரே வேளையில் ஒரே விதமாக தீபாராதனை நடைபெறுகிறது. கோவிலின் தென்புறத்தில் உள்ள அக்னி தீர்த்தம் என்ற தெப்பக்குளம் மிகவும் விசேஷம் பெற்றதாக கூறுவர். மாணிக்க வாசகரை விட்டு அவருக்கு கூடவிருந்த அடியார்கள் முக்தியடைந்த போது இந்த குளத்திலே கிளம்பிய அக்னி பிழம்பிலேதான் மூழ்கி மறைந்தார்கள் என்று சொல்வார். அதனாலே இதுக்கு அக்னி தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது. ஆவுடையார் கோவிலின் விசேஷம் அதன் சிறப்பில் இருக்கிறது. சுவாமி சன்னதிக்கு முன்னால் இருக்கும் கனகசபை என்ற மண்டபம் முழுதும் கொத்து கொத்தாக மிகவும் அருமையான சிற்ப உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சிவபெருமான் மாணிக்க வாசகருக்காக நரியை பரிகளாக்கி தாமும் குதிரை சேவகனாகனார் என்பதை சித்தரிக்கும் ஒரு அழகான பரிமேலழகர் சிற்பம் இருக்கிறது. அதன் பெருமையை வேறெங்கும் காண முடியாது. இது இருக்கும் மண்டபம் குதிரை சுவாமி மண்டபம் என்று வழங்குகிறது. இதைவிட குறவன் குரத்தி வடிவங்கள் பிற ஆலயங்கள் போல மிக அழகுபட 2 தூண்களில் செதுக்கப்பட்டிருக்கின்றன. குரத்தியின் கண்களில் காணப்படும் வலை வீசும் பார்வையும் அவள் உடலின் நெளிப்பும் கையில் இருக்கும் கூடையின் இழைப்பும் மிக ஆச்சரியப்படத்தக்க கலைநுட்பம் வாய்ந்தவை. மதுரை கிருஷ்ணதேவராயரும் தேவியும் இங்கே சிலாரூபமாக அமைக்கப்பட்டிருப்பதனால் இவ்வாலயம் இவர்கள் காலத்திலேயே புதுப்பிக்கப்பட்டிருப்பதென்று யூகிக்கலாம். இவற்றையெல்லாம் தவிர திருப்பெருந்துறையில் உள்ள கொடுங்கை என்ற எழுத்தகத்தான் மிகவும் பிரசித்தி பெற்ற சிற்ப அமைதி. தனிக்கல்லிலேயே உத்திரங்களும் சாலகைகளும் மேற்கூரையும் சேர்ந்த மாதிரியாக பொலிந்து அமைக்கப்பட்டிருப்பது வியக்கத்தக்கது. சங்கிலி தோரணங்களும் தூண்களும் விதானங்களும் கல்லிலே மிக அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. அநேகமாக யாவும் கேரள சிற்ப முறையிலேயே கட்டப்பட்டிருக்கின்றன. அடுத்தது என்னன்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம்.